உறுதிப்படுத்தப்படுவது உடைபடவே, அழைக்கப்படுவது அனுப்பப்படவே, வாக்களிக்கப்படுவது வாழ்வை எதிர்கொள்ளவே. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2ஆம் வாரத்தில் இருக்கிற நமக்கு முதல் வாசகத்திலே அபிரகாமுக்கு வாக்களிக்கப்படுகிற நிகழ்ச்சியும், நற்செய்தி பகுதியிலே இயேசுவின் உருமாற்றமும் தியானிப்பதற்காக தரப்படுகின்றன. ஆம், இந்த அபிரகாம் ஆண்டவராலே வாக்களிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகிறார். உறுதிப்படுத்தப்பட்ட அவர் வாழ்வை சந்திக்க அனுப்பப்படுகிறார். இறைவனாலே உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் வாழ்வை சந்திக்க அனுப்பப்படுகிறார்கள். நாம் சக்தியேற்றம் பெறுவது வாழ்வை சந்திக்கவே ஒழிய ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்க அல்ல. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு செல்கிறார். அங்கேயே தங்கிவிட அல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட அவர் கல்வாரி மலையை நோக்கி நடக்க, துன்பங்களை தைரியமாய் சந்திக்க தன்னையே தயாரித்துக் கொள்ளுகிறார். இந்த உருமாற்றம் என்பது உறுதிப்படுத்தப்படல். இந்த உறுதிப்படுத்தப்படல் அவரை உடைக்கப்பட தயாராக்குகிறது. இந்த உருமாற்ற நிகழ்வின் பின்னணி, இறையியல், விவிலிய சூழல் அனைத்தையும் நிறைய வேளைகளிலே நாம் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நம் வாழ்வுக்கான சூழல்களை, வாழ்வுக்கான பாடங்களை பார்ப்போமே. இயேசு உருமாற்றம் பெறுகிறார் என்றால் இந்த உருமாற்றம் அவருக்குள்ளேயே இருந்தது. அவர் தெய்வீக சாயலை தனக்குள்ளே தாங்கி இருந்தார். இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறார், நீ இறைவனின் மகன் என்று. இந்த உறுதியோடு அவர் வாழ்வை எதிர்கொள்ளுகிறார். தான் எதிர்கொள்ளவிருக்கிற எல்லா காரியங்களிலுமே அவர் துணிச்சலாயிருக்கிறார். ஏனென்றால் இறைவன் என் தந்தை என்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கை அவரை தாங்கி பிடிக்கிறது. ஆம், நாம் ஒவ்வொருவருமே ஞானஸ்ஞானத்தினாலே இறைவனாலே உறுதிப்படுத்தப்பட்டவர்கள். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே, ஒவ்வொரு முறையும் திருவருட் சாதனங்களை பெறுகிற பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறவர்கள். இந்த உறுதிப்படுத்துதல் எல்லாம் வெறுமனே நாம் இருந்து வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, வாழ்வை தைரியமாய் யதார்த்தங்களை துணிச்சலாய் சந்திக்க. இந்த யதார்த்தங்களை துணிச்சலாய் தைரியமாய் சந்திக்கிற பொழுது இறைவனுக்கு நாம் சான்று பகர்கிறோம். இதோ வாக்களிக்கப்பட்ட ஆபிரகாம் பல வருடங்கள் காத்திருந்தார், பல சூழல்களை கடந்து வந்தார். எத்தனையோ இக்கட்டுகளுக்கு மத்தியிலும் இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பியிருந்தார். அந்த வார்த்தைகள் அவருக்கு அடித்தளமாயிருந்தன. எல்லா சூழல்களிலும், எல்லா இடுக்கண்களிலும் அந்த வாக்களித்த நிகழ்வை நினைத்து அதிலேயே தன்னுடைய வாழ்நாளில் தைரியத்தை, துணிச்சலை, ஆற்றலை பெற்றுக் கொண்டார். இயேசு பெரிய பெரிய இக்கட்டுகளை சந்திப்பதற்கு முன்னாலே இதோ தந்தையாலே உறுதிப்படுத்தப்படுகிறார். இதோ நீ இறைச்சாயல், நீ எனது சாயல், எனது மகன் என்ற அந்த உறுதிப்பாடு அவரது எல்லா பாடுகளுக்கும் அடிப்படையாயிருந்தது. எல்லாவற்றையும் சந்திக்கிற பொழுது அவருக்குள்ளே இருந்தது நான் இறைமகன், நான் இறைமகன் என்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலேயே எல்லாவற்றையும் தாங்கினார். எல்லாவற்றையும் இறைவனின் மகிமைக்காக, தந்தையின் விருப்பத்திற்காக அவர் சுமந்து கொண்டார், எதிர் நின்றார், துணிச்சலாய் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆம், இயேசுவிலே பிரியமானவர்களே, இயேசுவுடைய பாடசாலை என்பது பதுங்கி வாழுகிற இடமல்ல, மாறாக பாசறை. இந்த பாசறையிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் துணிச்சலாய், தைரியமாய் வாழ்வை சந்திக்க தயாரிக்கப்படுகிறோம், உறுதிப்படுத்தப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த இறை சாயல் இருக்கிறது என்பதை இந்த உருமாற்றத்திலே இறைவன் நமக்கும் உணர்த்துகிறார். இந்த இறை சாயல் என்பது ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, வாழ்வை துணிச்சலாய், தைரியமாய் சந்திக்க, போராட்டங்களுக்கு மத்தியிலே இறைவனுக்கு நாம் சான்று பகர இந்த அருமையான இறை சாயல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க் எடு தலைவா என்ற ஒரு ஒலி புத்தகத்திலே எனக்கு பிடித்தமான ஒரு கற்பனை கதை உங்களுக்காக. ஒரு துறைமுகத்தில் 2 படகுகள் இருந்தன.
வெள்ளைப்படகு மற்றும் நீலப்படகு. வெள்ளைப்படகு பளபளவென்று பார்க்கவே அழகாக இருக்கும். இன்றுதான் வாங்கி வந்து நிறுத்தினார்களோ என்று நினைக்கத் தோன்றும். தன்னைப்போல் அழகான படகு அந்த துறைமுகத்திலேயே வேறு இல்லை என்று அதற்கும் தெரியும். அதுதான் தினமும் நிறைய படகுகளை, கப்பல்களை பார்த்து கொண்டிருக்கிறதே. இந்த படகுக்கு இயற்கையிலேயே பயந்த சுபாவம். கரையை விட்டு நகரவே நகராது. ஏன்? முதல் காரணம், கரையை விட்டு கடலுக்குள் நகர்ந்தால் அழகு கெட்டுவிடும், பெயிண்ட் உதிர்ந்துவிடும், வெள்ளை மேனி கருப்பாகிவிடும். இரண்டாவது காரணம், கடலில் மிதக்கத் தொடங்கிவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் எந்தச் சேதாரம் வேண்டுமானாலும் ஏற்படலாம். எதற்கு அனாவசிய ரிஸ்க்? மாலுமிகள் யாரும் இந்த வெள்ளைப்படகை இம்சிப்பதில்லை. அதனால் பொம்மையைப் போல வைத்தது வைத்தபடி அப்படியே தங்கியிருந்தது இந்த படகு. வெள்ளைப்படகுக்கு முற்றிலும் நேர்மாறானது நீலப்படகு. நீலக்கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டதால்தான் அதற்கு நீலப்படகு என்றே பெயர். ஆனால் யாரும் அதை நீலப்படகு என்று சொல்ல மாட்டார்கள். காரணம், ஒரு துளி விடாமல் அத்தனை பெயிண்ட்டும் உதிர்ந்துவிட்டது. நீலப்படகுக்கு அதனுடைய அழகை பற்றி கவலையே கிடையாது. எப்போது யார் வந்து எழுப்பி கூப்பிட்டாலும் கடலுக்குள் செல்ல தயாராகிவிடும். என்னடா இது, கண்ட கண்ட நேரத்தில் எழுப்புகிறார்களே என்று சலித்துக் கொள்ளாது. இப்போதுதானே போய் வந்தோம், மறுபடியும் இன்னொரு பயணமா என்று எதிர்கேள்வி கேட்கவே கேட்காது. அன்றைய தினம் ஒரு வெளிநாட்டு மாலுமி துறைமுகத்துக்கு வந்திருந்தார். அவர் பெரிய செல்வந்தர். மறுகரைக்குப் போக வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகள் சம்மதித்தனர். எனக்கு அந்த வெள்ளைப்படகு வேண்டும், அதுதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்றார் மாலுமி. மன்னிக்கவும், நாங்கள் அதனை தருவதாக இல்லை என்றார் அதிகாரி. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, எனக்கு அதுதான் வேண்டும். அதற்கில்லை, இந்த படகு இதுவரை வெளியே வந்தது கிடையாது, இதற்கு கடல் பழக்கமில்லை. அட, கடலை பழகிக் கொள்ளாத படகு எதற்காக துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறது? இது வெறும் அழகுக்காகத்தான். எத்தனை நேரத்துக்கு ஒரு படகு கரையிலேயே இருக்கும்? வாருங்கள், இதை பழக்கிவிடலாம். வெள்ளைப்படகுக்கு கிலி பிடித்துவிட்டது. ஐயோ, இத்தனை காலம் சுகமாக கரையிலேயே தங்கியிருந்து விட்டோம். இப்போது திடீரென்று கடலில் இறங்கச் சொன்னால் என்ன செய்வது? என் அழகு என்னாகும்? என் உடம்புக்கு ஏதாவது ஆகிவிடுமா? வெள்ளைப்படகு நடுங்கிக் கொண்டிருக்கும் போதே சில ஆள்கள் வந்து அதை பிடித்து இழுத்தார்கள். ஒரே இடத்தில் நீண்ட நேரம் தங்கிவிட்டதால் அந்த படகால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியவில்லை. கயிறு கட்டி வலிந்து பிடித்து இழுத்தார்கள். படகு அலறியது. ஐயோ, என் உடம்பில் கயிறு கட்டுகிறார்களே, பெயிண்ட் உதிர்ந்து விடுமே. ஒரு படகு கத்துவதை யார் காது கொடுத்து கேட்கப் போகிறார்கள்? தரதரவென்று பிடித்து இழுத்து வரத் தொடங்கினார்கள். அப்போதுதான் கவனித்தார்கள், படகின் அடித்தளம் கிட்டத்தட்ட பாழாகிவிட்டது. இரும்பு பகுதிகள் துருப்பிடித்து விட்டன. கட்டைகள் உளுத்துப் போய்விட்டன. கீழே குனிந்து பார்த்த படகு அதிர்ந்தே விட்டது. ஒன்றுமே செய்யாமல் ஒரே இடத்தில்தானே அமர்ந்திருந்தேன், பின் எப்படி இத்தனை பெரிய சேதம்? ஒரு வழியாக கடலுக்கு அருகே கொண்டு வந்து விட்டார்கள். நீல நிற கடலைக் கண்டதும் வியர்க்கத் தொடங்கிவிட்டது வெள்ளைப்படகுக்கு. ஏற்கனவே அடிப்பாகம் கட்டுவிட்டது. இப்போது மேற்கொண்டு கடலுக்கு வேறு கூட்டிப் போகிறார்கள். என்னென்ன நடக்கப் போகிறதோ? எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று வெள்ளைப்படகு நினைத்ததோ அத்தனையும் நடந்தது. கடலில் கால் பதித்ததுமே அதற்கு ஜுரம் வந்துவிட்டது. தத்தக்கா பித்தக்கா என்று தள்ளாடத் தொடங்கியது. அந்த வெளிநாட்டு மாலுமி பயந்தே போய்விட்டார். இப்படி ஒரு நோஞ்சான் படகை நம்பி நடுக்கடலுக்குப் போனால் என்ன ஆகும்? வழியில் மக்கர் செய்து படுத்துவிட்டால் யார் வருவார்கள்? சலித்துக் கொண்டான் மாலுமி. அடச்ச, அழகாக இருக்கிறதே என்று நம்பி இதை எடுத்து வந்தது முட்டாள்தனம். அவசர அவசரமாக மீண்டும் கரைக்குத் திரும்பினார் மாலுமி. எனக்கு வேறு படகு கொடுங்கள், இது சும்மா இருப்பதற்கு மட்டும்தான் லாயக்கு. இந்த முறை மாலுமிக்கு கிடைத்தது நீலப்படகு. மாலுமியை ஏற்றிக்கொண்டு கரையை விட்டு உற்சாகமாக நகர்ந்தது நீலப்படகு. அந்த படகில் கால் பதித்தவுடனே மாலுமிக்கு தெரிந்துவிட்டது, இது நன்றாக பழகிய படகு. நடுநடுவே இடி இடித்தது. பெரும் மழை வேறு பெய்தது. நீலப்படகு கலங்கவே இல்லை. பெரிய பெரிய அலைகளையும் அது கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. லாவகமாக எல்லாவற்றையும் எதிர்த்து முன்னேறிச் சென்றது அந்த படகு.
நீண்ட பயணத்துக்குப் பிறகு பத்திரமாக தரையைத் தொட்டது. மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டார் அந்த மாலுமி. படகு என்றால் இது படகு. ஆம், அலைகளை சந்திக்கிற படகு வலிமையானது. நாம் வாழ்வை சந்திப்பதற்காகத்தானே படைக்கப்பட்டோமே ஒழிய ஒதுங்கி இருப்பதற்காக அல்ல. வாழ்வை சந்திக்கிற பொழுது நாம் இன்னும் அதிகமாய் சக்தி பெறுகிறோம், இன்னும் அதிகமாய் நம் ஆற்றல்களை மிகுதிப்படுத்துகிறோம். எனவே வாழ்வை நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, துணிச்சலோடு சந்திப்போம். ஏனென்றால் அதற்காகத்தான் நாம் இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். இங்கேயே கூடாரம் அடித்து இந்த மகிமையிலேயே தங்கிவிடலாம் என்கிற பேதுரு மனநிலையிலிருந்து இறங்கி வருவோம். கல்வாரி மலையா, வாருங்கள் போவோம். சிலுவையா, நாமும் சேர்ந்து சுவப்போம். அது இயேசுவுக்கு சான்று பகர்கிற ஒரு வழி. வாழ்வை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக நமக்கு கிடைக்கிற பலவிதமான தருணங்கள் என்று பார்ப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்.